வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ரொம்ப கம்ஃபர்ட் ஃபுட்டான ரசம் பண்ண போறோம். இந்த ரசம் பேர் வந்து நாகை நல்லூர் ரசம். ரசம் அப்படின்னாலே சின்ன குழந்தைக்கு சாதம் ஊட்டுறதுல இருந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெவியா சாப்பிட வேண்டாம், லைட்டா ஏதாவது எடுத்துக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்ல ஒரு உடம்பு சரியில்லை, கோல்டு, காஃப், ஃபீவர் இந்த மாதிரி டயத்துலயும், இல்ல உடம்பு சரியானதுக்கு அப்புறம் வாய் டேஸ்ட் சரியில்லை அப்பயும், நமக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப டைம் இல்லை, குவிக்கா பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி சொல்லிண்டே போலாம். எல்லா நேரத்துலயுமே வந்து இந்த ரசம் வந்து நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த ரசம் வந்து நான் என்னோட ஃப்ரெண்ட் ஆத்துல டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளோட ரெசிபி கேட்டு இன்னைக்கு வந்து நான் உங்களோட அதை ஷேர் பண்ண போறேன். இந்த ரசம் வந்து நம்ம பண்ற மாதிரியே அதே நேரம் சின்ன சின்ன அதுல வேரியேஷன்ஸோட டிஃபரெண்ட் டேஸ்டோட ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி நாகை நல்லூர் ரசம் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் குக்கர்ல வந்து ஒரு 3-4 விசில் வர வரைக்கும் நல்லா குழைய வேக வச்சு எடுத்துப்போம். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா வாஷ் பண்ணிட்டு வெந்நீர்ல ஊற வச்சிட்டோம்னா சீக்கிரம் ஊறிடும். இது வந்து புளிஜெல்லாம் நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அரை டீஸ்பூன் நெய் விட்டுப்போம். கொஞ்சம் கட்டி பெருங்காயத்தை லேசா தட்டி எடுத்துட்டு இருக்கேன். நெய் சூடானதும் இதுல சேர்த்துக்கலாம். பெருங்காயம் பொரிஞ்சு வரும்போது 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 காஞ்ச மிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகோட காரம் தூக்கலாவும் மிளகாயோட காரம் வந்து கம்மியாவும் இருக்கணும். அது தகுந்த மாதிரி நீங்க பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்க, இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு மணம் வரும், அது வரைக்கும் வறுத்தா போதும். சூடு ஆறினதுக்கு அப்புறம் கொரப்பா நம்ம அரைச்சு எடுத்துட்டோம். நான் வந்து புளிஜலம் கரைச்சி இந்த பவுல்ல எடுத்துட்டு இருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு தக்காளியை பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துப்போம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. இது வந்து நல்லா கொதிச்சு இந்த புளிஜலத்தோட பச்சை வாசனை போகணும். இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம ரசப்பொடிக்கு வறுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து அரைச்சின்னு வந்துடலாம். புளிஜலம் பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. இதோட பச்சை வாசனையும் போயிடுத்து. நம்ம ரசப்பொடிக்காக வறுத்ததை அது போல கொஞ்சம் கொரப்பா நான் அரைச்சிட்டு இருக்கேன். இந்த புளிஜலத்துல சேர்த்துடலாம். நம்ம கொஞ்சம் கொரப்பா அரைச்சாதான் ரசம் வந்து நமக்கு நல்லா தெளிவா இருக்கும். இது ரசப்பொடியோட பச்சை வாசனையும் போய் நல்லா கொதிச்சு வரட்டும். கொஞ்சம் வந்து குவான்டிட்டியும் நமக்கு கம்மியாகும். ரசம் பறக்க நல்லா கொதிச்செடுத்து கமகமான வாசனையா இருக்கு. குவான்டிட்டியும் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. நம்ம ஊற வச்சிருந்தோம்லே அந்த பருப்பை நான் நல்லா வேக வச்சுட்டு கரண்டியால் நல்லா மசிச்சு கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். அந்த ஜலத்தை வந்து நம்ம ரசத்துல விட்டுடலாம். இந்த ரசம் வந்து இனிமே கொதிக்காம நல்லா நுரைச்சு வரணும். ஸ்டவ் ஃபிளேமை வந்து நம்ம சிம்ல வச்சுக்கலாம். ஏன்னா ஹை ஃபிளேம்ல இருந்தா டக்குன்னு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும். பருப்பு ஜலம் சேர்த்ததுக்கு அப்புறம் ரசம் கொதிச்சுது அப்படின்னா அதோட ஃபிளேவரும் டேஸ்டும் வந்து கம்மியாயிடும். இது நுரைச்சி வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ரசம் பாருங்க நல்லா நுரைச்சி வந்துடுது. நீ விட்டா கொதிக்கும் அப்படிங்கிற ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். ரசத்துக்கு தாளிச்சிடலாம். 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ரசத்துல விட்டுடுவோம். தாளிச்ச உடனே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா தாளிச்ச நெய் வாசனையோட ரசம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். நாகை நல்லூர் ரசம் நல்ல கமகமான வாசனையா ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த மழை குளிர் சீசனுக்கு இதை போல டம்ளர்ல இந்த ரசத்தை நம்ம சூப் மாதிரி குடிச்சோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பிரமாதமா இருக்கு, ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கு. ரசப்பொடி வந்து நம்ம ரெடிமேட் ரசப்பொடி எல்லாம் போடாம அப்பப்போ நம்ம வறுத்து அரைச்சி போட்டதுனால நல்லா வாசனையா இருக்கு. எப்பயும் நம்ம பண்ற நார்மல் ரசம் மாதிரி இருந்தாலும் பொடியில வந்து சின்ன ஒரு வேரியேஷன், அந்த சின்ன வேரியேஷனே இந்த ரசத்துக்கு வந்து நல்ல டிஃபரெண்டான ஒரு டேஸ்டையும் நல்ல பிளேவரையும் கொடுத்துருக்கு. இந்த சீசனுக்கு இப்ப நான் குடிச்ச மாதிரி சூப் மாதிரி குடிச்சாலும் ரொம்ப நல்லா தேவாமிரதமா இருக்கு. நல்ல சூடான சாதத்துல நல்லா நெய் விட்டு நல்லா குழைய பிசைஞ்சு ஒரு சுட்டாப்பழம் தொட்டுன்னு சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம நிறைய விதத்துல ரசம் பண்ணுவோம். ஒரு முறை இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த நாகை நல்லூர் ரசம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்க. ரொம்ப வித்தியாசமாவும் இருக்கும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.
உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.